அன்பரீசு பலியினை இந்த சரித்திரமாவோம். அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம். அன்பரீசு பலியினை இந்த சரித்திரமாவோம். அருள்நதி பாயும் இந்த திருப்பலிதனிலே அரும்பெரும் பலியாய் நமது தியாக பலிகளை அர்ச்சனை பூவாய் அர்ப்பணமாக்கி அர்த்தங்கள் காணுவோம். அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம். அன்பரீசு பலியினை இந்த சரித்திரமாவோம். மூத்தை வழியிலே வாழச் சொல்வதும் வாழும் வாழ்விலே வரங்கள் பொழிவதும் இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். நன்மை நெறியிலே நம்மை பகிரவும் நாளும் நமக்குள்ளே நம்பிக்கை வளர்ப்பதும் இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு மோசே வழியாக பெற்றுக்கொண்ட 10 கட்டளைகளை பற்றிய புரிந்து உணர்வில் பல குறைகள் இருந்ததை சுட்டிக்காட்டி அனைத்து கட்டளைகளையும் எப்படி புதிய புரிந்து உணர்வோடும் தெளிவோடும் கடைபிடிக்க வேண்டும் என்பதையும் திருச்சட்டத்தை அழிப்பதற்கு அல்ல நிறைவேற்றவே வந்தேன் என்று தன் நிலைப்பாட்டையும் தெளிவுபடுத்துகிறார். சட்டங்கள் பற்றிய அரைக்குறையான அறிவீனத்தை இயேசுவின் இந்த போதனை சரி செய்து அழகுபடுத்துகிறது. சட்ட இறுக்க தன்மையிலிருந்து மனிதநேய மையத்திற்கு நம்மை பயணிக்க அழைத்து செல்கிறது. நம்மை போதனைகளுக்கு ஏற்ப சாட்சிகளாக வாழ இயேசு நம்மை அழைக்கிறார். எனவே நம் சிந்தனை, சொல், செயல் அனைத்தும் ஒரே நேர்கோட்டில் இருக்குமாறு வாழ வேண்டும். நினைத்ததை சொல்ல, சொல்லியதை செய்தி காட்ட, வாழ்வதே உயர்ந்த வாழ்வு. இதுவே விண்ணுலகிலும் உயர்ந்த இடத்தை அடைய சிறந்த வழி. இந்த சிந்தனைகளை நம் இதயத்தில் வைத்து சிந்தித்தவர்களாய் இணைவோம் இத்தெய்வீக பலியில். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய வழிபாட்டு வாசகங்கள் வழியாக இறைவன் இந்த நாளிலே திருச்சட்டங்களையும் கட்டளைகளையும் அணு அணுவாக கடைபிடித்து அதை போதித்து விண்ணரசில் பெரியவர்களாக வாழ நமக்கு அழைப்பு விடுக்கிறது. எனவே சட்டத்தை மாற்றி அமைப்பதோ சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்வதோ போன்ற சுயநலமுள்ள சட்டங்களை சம்பிரதாயத்தை விட்டுவிட்டு இறைவன் கொடுத்த கட்டளைகளையும் சட்டங்களையும் கடைபிடித்து பேறு பெற்றவர்களாக வாழ இந்த திருப்பலியிலே நாம் வேண்டுவோமாக. இன்றைய திருப்பலியில் தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்கும் பொருட்டு அதற்கு தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு கேட்போமாக. எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
ஜெபிப்போமாக. இறைவா, நன்மையானதை அனைத்தும் உம்மிடமிருந்தே வருகின்றன. இவ்வாறு உமது ஏவுதலினால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் உமது வழிநடத்தலால் அவற்றையே நாங்கள் நிறைவேற்றவும் உம்மை வேண்டுவோர்க்கு கனிவுடன் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கினங்கள் ஆண்டவரும் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீரே ஆண்டவர் என்றும் நீரே இறைமக்களின் மனத்தை மாற்றுவீர் என்றும் இம்மக்கள் அறிவார்களாக. அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறைத்திருவசனங்கள் 20-39 முடிய. அந்நாட்களில் ஆகாபு இஸ்ரேல் மக்கள் அனைவரையும் அழைத்தான். பொய் வாக்கினரையும் கர்மேல் மலையில் ஒன்றி திரட்டினான். எலியா மக்கள் அனைவர் முன் சென்று, எத்தனை நாள் இருமனத்தோராய் தத்தளித்து கொண்டிருக்க போகிறீர்கள்? ஆண்டவர்தாம் கடவுள் என்றால் அவரை பின்பற்றுங்கள், பாகால்தான் என்றால் அவன் பின்னே செல்லுங்கள். அப்பொழுது எலியா மக்களிடம், ஆண்டவரின் திருவாக்கினருள் நான் ஒருவன்தான் எஞ்சி இருக்கிறேன். பாகாலின் பொய் வாக்கினரோ 450 பேர் இருக்கின்றனர். 2 காளைகள் எங்களிடம் கொண்டு வாருங்கள். அவர்கள் ஒரு காளையை தேர்ந்தெடுத்து அதை துண்டு துண்டாக வெட்டி விறகின் மேல் வைக்கட்டும். ஆனால் நெருப்பு வைக்கலாகாது. மற்ற காளையை நான் தயார் செய்து விறகின் மேல் வைப்பேன். நானும் நெருப்பு வைக்க மாட்டேன். நீங்கள் உங்கள் தெய்வத்தின் பெயரை சொல்லி அழையுங்கள். நானோ ஆண்டவரின் பெயரை சொல்லி அழைப்பேன். அதற்கு நெருப்பு மூலம் பதிலளிக்கும் கடவுளே உண்மை கடவுள் என்றார். மக்கள் அனைவரும் பதில் மொழியாக, நீர் சொல்லுவது சரியே என்றனர். பிறகு எலியா பாகாலின் பொய் வாக்கினரிடம், நீங்கள் அதிக பேராய் இருப்பதால் முதலில் நீங்கள் ஒரு காளையை தேர்ந்தெடுத்து தயார் செய்யுங்கள். ஆனால் நெருப்பு மூட்டாதீர்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை கொண்டு வந்து தயார் செய்த பின் காலை முதல் நண்பகல் வரை பாகாலின் பெயரை கூப்பிட்டு, பாகாலே பதில் தாரும் என்று கத்தினர். ஆனால் எக்குரலும் கேட்கவில்லை, எப்பதிலும் வரவில்லை. எனவே அவர்கள் தாங்கள் கட்டிய பலிப்பிடத்தை சுற்றி ஆடலாயினர். நண்பகல் ஆயிற்று. எலியா அவர்களை கேலி செய்து, இன்னும் உரத்த குரலில் கத்துங்கள், அவன் ஒரு தெய்வம். ஒருவேளை அவன் ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கலாம், அல்லது ஒதுக்குப்புறம் போயிருக்கலாம், அல்லது பயணம் செய்து கொண்டிருக்கலாம், அல்லது தூங்கிக் கொண்டிருக்கலாம். அவன் விழித்தல வேண்டியிருக்கும் என்றார். எனவே அவர்கள் இன்னும் உரத்த குரலில் கத்தினர். தங்கள் வழக்கப்படி வாளினாலும் வேலினாலும் இரத்தம் கொட்டும் வரை தங்களையே கீறி கிழித்து கொண்டார்கள். பிற்பகல் ஆயிற்று. அவர்கள் மாலை பலி செலுத்தும் நேரம் வரை தொடர்ந்து உளறிக் கொண்டிருந்தார்கள். ஆயினும் எக்குரலும் கேட்கவில்லை, எப்பதிலும் வரவில்லை. கவனிப்பார் யாரும் இல்லை. அப்போது எலியா எல்லா மக்களையும் நோக்கி, என் அருகில் வாருங்கள் என்றார். மக்கள் அனைவரும் அவர் அருகில் வந்தனர். உடனே எலியா அங்கே இடிந்து கிடந்த ஆண்டவரது பலிப்பிடத்தை செப்பனிட்டார். உன் பெயர் இஸ்ரேல் என்றும் ஆண்டவர் யாக்கோப்புக்கு உரைத்திருந்ததன் பொருட்டு அவர் வழிவந்த குளங்களில் எண்ணிக்கைப்படி எலியா 12 கற்களை எடுத்தார். அக்கற்களை கொண்டு ஆண்டவர் பெயரில் ஒரு பலிபீடத்தை கட்டி அப்பலிபீடத்தை சுற்றிலும் 2 உளவுக்கால் அகலம் உள்ள வாய்க்காலை வெட்டினார். அதன்பின் விறகு கட்டைகளை அடுக்கி காளையை துண்டு துண்டாக வெட்டி அவற்றின் மேல் வைத்தார். 4 குடங்கள் நீரை தண்ணீர் கொண்டு வந்து எரிபலியின் மேல் விறகு கட்டைகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றார். அவர் 2ஆம் முறையும் செய்யுங்கள் என்றார். அவர்கள் 2ஆம் முறையும் அவ்வாறே செய்தனர். அவர் 3ஆம் முறையும் செய்யுங்கள் என்றார். அவர்கள் 3ஆம் முறையும் அப்படியே செய்தனர். எனவே தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடியது.
மேலும் வாய்க்காலை அவர் தண்ணீரால் நிரப்பினார். மாலை பலி செலுத்தும் நேரமாயிற்று. இறைவாக்கினர் எலியா பலிபீடத்தின் அருகில் வந்து, ஆபிரகாம், ஈசாக், இஸ்ரேல் என்பவரின் கடவுளாகிய ஆண்டவரே, இஸ்ரேலின் கடவுள் நீரே என்றும், இவற்றையெல்லாம் நான் உம் வாக்கின்படியே செய்தேன் என்றும் இன்று விளங்க செய்தருளும். நீரே கடவுளாகிய ஆண்டவர் என்றும், நீரே இம்மக்களின் மனத்தை மீண்டும் மாற்றுவீர் என்றும் இம்மக்கள் அறியும்படி எனக்கு பதில் தாரும். ஆண்டவரே, எனக்கு பதில் தாரும் என்றார். உடனே ஆண்டவரின் நெருப்பு கீழே இறங்கி அந்த எரிபலியையும் விறகு கட்டைகளையும் கற்களையும் மணலையும் சுட்டரித்து வாய்க்கால் நீரையும் வற்றச் செய்தது. இதை கண்டவுடன் மக்கள் அனைவரும் முகம் குப்புற விழுந்து, ஆண்டவரே கடவுள், ஆண்டவரே கடவுள் என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நாம் அனைவரும் சேர்ந்து பாட வேண்டிய பல்லவி. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். 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 இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம், நீரே என் தலைவர் என்று சொன்னேன். நான் ஆண்டவரிடம், நீரே என் தலைவர் என்று சொன்னேன். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவோரே. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன்.
கற்பித்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே இக்கட்டளைகளில் மிக சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிக சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியை எடுக்கின்ற பொழுது கட்டளைகளையும் திருச்சட்டங்களையும் நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று கடவுள் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். சாதாரணமாக இன்றைய நாட்களிலே பார்த்தோம் என்றால் அவரவர்களுக்கு சட்டத்தை உருவாக்கி சம்பிரதாயங்களை உருவாக்கி தான் பெரிய ஆள் என்பதை காட்டிக்கொள்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் சில நேரங்களிலே சட்டங்களையும் சம்பிரதாயங்களையும் அணுவாக கடைபிடித்து நல்ல பேர் வாங்குவதற்கும் வழிவகை செய்கிறார்கள். குறிப்பாக இப்போ என்னையே எடுத்துக்கொள்ளுங்களேன். நான் என்னுடைய மறை மாவட்டத்தில் 7 ஆண்டுகள் திருவழிபாட்டினுடைய செயலராக நான் பணிபுரிந்தேன். எனவே மறை மாவட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, வேளாங்கண்ணியிலே திருப்பலி நிறைவேற்றுகின்ற நிகழ்வாக இருந்தாலும் சரி, அணுவாக திருச்சட்டம் என்ன சொல்லுகிறது, திருச்சபை சட்டம் என்ன சொல்லுகிறது என்பதை அணுவாக நினைத்து இப்படியெல்லாம் இந்த பொருளை இங்கே வைக்க வேண்டும், இந்த மெழுகுதிரியை கொளுத்த வேண்டும், இப்படியெல்லாம் சொல்லி நான் நிறைவேற்றினேன். எனவே இதே போன்றுதான் மற்ற சட்ட சம்பிரதாயங்களும் சரி, சமுதாய சட்டங்களும் சரி, அதை மீறினால் நாம் தண்டனைக்கு ஆளாகி விடுவோம். ஒரு நாள் இப்படி தான் 3 இளைஞர்கள் பைக்கில் 2 வீலரில் வேகமாக போய் கொண்டிருந்தார்கள். இதை பார்த்த போலீஸு நில்லுன்னு சொல்லி நிறுத்திவிட்டார். நிறுத்தின உடனேயே, ஏண்டா 3 பேர் போகிறீங்க, இவ்வளோ ஸ்பீடாக போகிறீங்க, ஏதாச்சும் போய் ஆக்சிடென்ட் ஆனால் என்னடா பொறுப்பாகிறது அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் கேட்கும் பொழுது, நிச்சயம் அந்த 3 பேரும் சொன்னாங்க, சார் எங்களுக்கும் ஆக்சிடென்ட் நடக்காது சார், நாங்கள் 3 பேர் போகல சார், எங்களோட கடவுளும் வர்றாரு சார் அப்படின்னா. அப்போ 4 பேர் போறீங்களா, சட்டத்தை பாடுறா மீறலடா அப்படின்னு சொல்லி அவதாரம் போட்டுட்டார். ஓகேங்களா? இது ஒரு பக்கம் ஒரு நகைச்சுவையாக இருந்தாலும் சட்டத்தை மீறினாலே நமக்கு தண்டனைகள் தான் நமக்கு கிடைக்கும் என்பதை இது நமக்கு குறிக்கிறது. எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய வழிபாட்டு வாசகத்திலே நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் அருமையாக சொல்லுகிறார், இக்கட்டளைகளில் சிறியவற்றையோடு நாம் மீறக்கூடாது என்று நமக்கு அழைப்பு விடுக்கிறார். மீறி போதிப்பவர்கள் விண்ணரசிலே மிக சிறியவர்கள் என கருதப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே சட்டங்களையும் சம்பிரதாயங்களையும் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்துகின்றார். குறிப்பாக பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்றோம், இறைவன் கொடுத்த 10 கட்டளைகளும் மோயிசன் கொடுத்த சட்டங்களும்
யூத மக்களுக்கு ஒரு முக்கியமானதாக இருந்தது. ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? தங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்ப, தங்களுடைய வசதிக்கு ஏற்ப அதை தாங்களே பல்வேறு விதங்களில் உருவாக்கி கொண்டு விட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் இறைவன் கொடுத்த கட்டளைகள் 10. ஆனால் லேவியர் புத்தகத்தை எடுத்து பார்த்தோம் என்றால் அவர்கள் நாட்கள் ஆக ஆக அதை 613 சட்டங்களாக உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள். எனவே இந்த சட்டங்களை சம்பிரதாயங்களையும் யூத சமுதாயம் கடைபிடித்து வந்தார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் தங்களுடைய வசதிக்கு ஏற்ற, தங்களுடைய சுயநலத்திற்கு ஏற்ப அந்த சம்பிரதாயங்களையும் சட்டங்களையும் திரித்து அவர் போதித்து அதை கடைபிடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். எனவே அதன் பிறகு இயேசு கிறிஸ்து விண்ணகத்திலிருந்து மண்ணகத்திற்கு வந்த பிறகு மனித நேயத்தை நிலைநிறுத்த வேண்டும், அன்பு கட்டளைகளுக்கு கடைபிடிக்க மக்களை தூண்டிய பொழுது அவர்கள் என்ன நினைத்தார்கள்? இந்த மனிதன் இதோ தச்சனுடைய மகன், யூத இனத்தை சேர்ந்தவன், இவன் சட்டத்தை மீறுகிறான் என்று சொல்லி அவருக்கு எதிராக புரட்சியை எழுப்ப ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் அந்த இடத்துல தான் ஆண்டவர் இந்த அருமையான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நான் இறை வாக்குகளையோ திருச்சட்டத்தையோ அழிக்க வந்தேன் என்று நினைக்க வேண்டாம், நிறைவேற்றவே வந்தேன் என்று சொல்லுகிறார். எனவே தேவனுடைய செல்ல பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவன் கொடுத்த கட்டளைகளையும் சட்டங்களையும் நிறைவேற்றினாரை ஒழிய அதை அழிக்கவில்லை. இதை தான் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு அது சட்டத்திற்கும் திருச்சட்டத்திற்கும் கட்டளைகளுக்கும் அவர் முக்கியத்துவம் கொடுத்தார் என்றால், லூக்கா எழுதின நற்செய்தி 16வது அதிகாரம் 17வது வசனத்திலே பார்க்கிறோம். திருச்சட்டத்தில் உள்ள ஒரு எழுத்தின் கொம்பு அழிவதை விட விண்ணும் மண்ணும் அழிந்து போவது எளிது என்று சொல்லுகிறார். அதோடு மட்டுமல்ல, பாருங்கள், இயேசுவை பின்பற்ற விரும்பிய செல்வந்தர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிறார். மார்க் எழுதின நற்செய்தி 10வது அதிகாரம் 19வது வசனத்திலே பாருங்கள். ஆண்டவரே, நான் நிலை வாழ்வை பெற வேண்டும், மகிழ்ச்சி காண வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் அங்கே என்ன சொல்லுகிறார்? சட்டத்தை கடைபிடி, கட்டளைகளை கடைபிடி என்று சொல்லுகிறார். கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, பொய் சொல்லாதே, பிறருடைய பொருளுக்கு ஆசைப்படாதே என்று சொல்லி கட்டளைகளை கடைபிடியும் என்று சொல்லி அங்கு அறிவுரை சொல்லுகின்ற பொழுது, நான் இளமையிலிருந்தே நான் கட்டளைகளை கடைபிடித்து வருகிறேன் என்று ஆண்டவருக்கு பதில்மொழி சொன்னார். ஓகே, நீ இதெல்லாம் கடைபிடிப்பது நல்லது தான், இன்னும் ஒரே ஒன்று குறைவாக இருக்கிறது, உன்னுடைய சொத்துக்களை விற்று ஏழைகளை கொடு என்று சொன்னார். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அங்கு ஆண்டவர் நிலைநிறுத்தியது, நீ கட்டளைகளை கடைபிடித்தாலே நீ தேடுகின்ற நிம்மதி நிலை வாழ்வு கிடைக்கும் என்று ஆண்டவர் அங்கு வலியுறுத்துவதை நாம் பார்க்கிறோம். எனவே தேவனுடைய செல்லப்பிள்ளைகளே, சட்டத்தை மீறுவதை விட, நமக்கு வசதிக்கு ஏற்றாற்போல் அமைத்துக் கொள்வதை விட, கடவுள் கொடுத்த கட்டளைகளையும் மோசேசன் விட்டு சென்ற சட்டங்களையும் கடைபிடித்து நாம் இந்த பூமியிலே அதன்படி வாழுகின்ற பொழுது, அது போதிக்கின்ற பொழுது விண்ணரசிலே பெரியவர்களாக இருப்போம். மீறக்கூடாது என்று தான் ஆண்டவர் இன்றைக்கு அறிவுறுத்துகிறார். இதை கூட பழைய ஏற்பாட்டிலே தானியேல் புத்தகத்திலே பாருங்கள். அங்கே ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். நேபுக்கத்நேசர் என்ற ஒரு அரசன் 60 முழம் உயரமுடைய சிலையையும் 6 அங்குலமுடைய சிலையையும் தயாரித்து இந்த சிலைகளை நீங்கள் வணங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது பாருங்கள் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்கின்ற, கடவுளுக்கு மட்டும் பணிபுரிகின்ற, ஊழியம் புரிகின்ற மேசாக், சாத்ரோ, ஆபேத்நேகோ இந்த 3 பேரும் என்ன செய்கிறார்கள்? நாங்கள் கடவுளுடைய கட்டளைக்கு புறம்பாக நாங்கள் நடக்க மாட்டோம். அதுவும் சொல்லப்போனால் 10 கட்டளைகள் முதன்மையான கட்டளை என்ன சொல்லுகிறது? உனக்கு கர்த்தாவான நாமே நம்மை தவிர வேறு சர்வேஸ்வரன் உனக்கு இல்லாமல் போவதாக, வணங்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்ன அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் உலகப் பொருட்களையும் சிலைகளையும் நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் அங்கு கடவுளை கட்டளைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்களாக வாழ்கிறார்கள். இதனால் நீங்கள் எங்களை நெருப்பிலே பட்டு சுட்டரித்தாலும் பரவாயில்லை, நாங்கள் வழிபடுகின்ற கடவுள் எங்களை காப்பாற்றுவார் என்று சொல்லி ஆண்டவர் அங்கு உணர்த்துவதை பார்க்கிறோம். தேவனுடைய செல்ல பிள்ளைகளே, எனவே நம்முடைய வாழ்க்கையில் இறைவன் நமக்கு இதோ விவிலியத்தின் வழியாக உயிருள்ள வார்த்தையாக, ஆற்றல் படைத்த வார்த்தையாக அந்த 10 கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். மோசேசனுடைய சட்டங்களையும் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். கிறிஸ்தவர்கள் ஆகிய நாம் நமக்கு இதோ
சபை சட்டங்களும் இருக்கின்றன. எனவே அவற்றை கடைபிடித்து இந்த பூமியிலே கடவுளுக்கு உகந்த பரிசுத்தவான்களாக வாழுகின்ற பொழுது நிச்சயம் இந்த பூமியில் மட்டுமல்ல விண்ணரசிலும் நாம் பெரியவர்களாக இருப்போம் என்பதை உணர்வோம். எனவே கடவுள் கொடுத்திருக்கின்ற கட்டளைகளையும் மோசேயன் விட்டு சென்ற சட்டங்களையும் திருச்சபை சட்டங்களையும் கடைபிடித்து இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ இந்த திருப்பலியிலே வரம் கேட்போமா? ஆமேன். இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவன் விட்டு சென்ற கட்டளைகளையும் சட்டங்களையும் திருச்சபை சட்டங்களையும் நான் இந்த பூமியிலே அணு அணுவாக கடைபிடித்து இறைவன் சொன்னதை பாரு அழிப்பதற்கு அல்ல மாறாக நிறைவேற்றவே வந்தேன் என்ற அந்த வார்த்தையை மனதில் தாங்கியிருக்கிற இந்த நேரத்திலே நம்முடைய விண்ணப்பங்களை தூவம் போல இறைவன் பால் எழுப்புவோம். இரக்கம் காட்டுவதில் வல்லவரான எம் தந்தையே இறைவா, திரு அவையின் தலைவர்கள் ஒவ்வொருவரும் உண்மைக்கு சான்று பகரும் நல்வாழ்வை வாழ்ந்திட தேவையான நேரிய மனமும் உள்ள உறுதியும் நிறைவாக பெற்றிட அருள்வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நாடுகள் அனைத்திற்கும் ஒளியான எம் தந்தையே இறைவா, உலகின் எல்லா நாடுகளுக்காகவும் பதவியில் உள்ளவர்கள் மக்களிடையே அமைதிக்காகவும் மனித நேயம் காப்பாற்றப்படவும் மக்களின் வாழ்வு ஏற்றம் பெறவும் நேர்மை உள்ளம் கொண்டவர்களாக பணிபுரிய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். தாயும் தந்தையுமான இறைவா, உமது நாமத்தின் நிமித்தம் செயல்பட்டு வரும் இயேசுவின் சகோதரிகள் சபைக்கு இந்நாள் வரை நீர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றியாகவும் தொடர்ந்து உமது அருள் ஆசீரால் சபை அங்கத்தினர் அனைவரையும் வழிநடத்தவும் சபை நிறுவனர் மற்றும் சகோதரியின் ஆன்ம இலைப்பாற்றி அடைய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். இயக்கும் ஆற்றலால் உலகை இயங்கச் செய்யும் இறைவா, உலகை மீட்கும் திட்டத்திற்கு 3 ஆட்களும் இணைந்து செயல்பட்டு வெற்றி பெற்றது போல உமது நற்செய்தி அறிவிப்பு பணியிலே இந்த மாதா தொலைக்காட்சியானது சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இந்த வெற்றி பயணம் இன்னும் உம்மை அறியாத மக்களை உம்மிடம் அழைத்து வர சிறந்த கருவியாக செயல்பட உம் அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். இப்பொழுது நாம் எழுப்பிய விண்ணப்பங்களோடு நம்முடைய ஜெபங்களையும் இதோ மாதா தொலைக்காட்சியின் வழியாக பார்க்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களுக்காகவும் நாம் தனிப்பட்ட முறையிலே நாம் ஜெபிக்குவோம். அன்பான இயேசுவே, இதோ உம்முடைய பிள்ளைகளை பாரும் ஆண்டவரே, ஆதங்கத்தோடும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் உம்பால் எழுப்பியுள்ள விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்தருளும் ஆண்டவரே. அன்பான தேவனே, இதோ இந்த மாதா தொலைக்காட்சியின் வழியாக எத்தனையோ பேர் ஆறுதல் அடைய வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியிலே பங்கு பெற்று கொண்டிருக்கிறார்கள், ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதாவினுடைய மாதமாகிய மே மாதம் முழுவதும் எங்களோடு இருந்து எங்களுக்கு வழிநடத்தியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஜூன் மாதம் இயேசுவின் திரு இருதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட மாதம். அன்பாண்டவரே, உம்முடைய இதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட அந்த நாளிலே உம்முடைய இதயத்தினால் நாங்கள் தொடர்ந்து அன்பு செய்யப்படுவோமாக. அன்னையின் பரிந்துரை பேரில் இந்த மக்கள் எழுப்பியுள்ள ஜெபங்களுக்கு பதில் தாரும் ஆண்டவரே, எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. இந்த ஜூன் மாதம் கல்வி நிறுவனங்கள் மற்றும் பிள்ளைகளை பள்ளிகளை சேர்ப்பதிலே எல்லாவித முயற்சிகளும் எடுத்துக்கொண்டிருக்கிற நேரத்தில்
ஆண்டவரே நிச்சயம் இந்த மக்களுக்கு எல்லாத்தையும் வழங்கி நிறைவுடன் வாழ வழிவகை செய்யும் ஆண்டவரே. ஆவியின் வல்லமை வழி நடத்தும் ஆண்டவரே. ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் நீர் விட்டு சென்ற 10 கட்டளைகளையும் அன்பு கட்டளைகளாக மாற்றி இறையன்பு பிறரன்பு கட்டளைகளை கடைபிடித்து மோயிசன் கொடுத்த சட்டங்களையும் கடைபிடித்து உமக்கு உகந்தவர்களாக வாழ எங்களுக்கு வரம் தருவீராக அப்பா. ஆண்டவரே, சுயநலத்திற்காக எங்களுடைய சட்டங்களை சம்பிரதாயங்களை மாற்றிக்கொண்டு இதோ பாவத்தை நாங்கள் கற்றிக்கொள்ளாமல் உமக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்க வரம் தருவீராக. நீர் இதுவரையில் செய்த நன்மைகளுக்கு நன்றி நன்றி தகப்பனே. நாங்கள் எழுப்பியுள்ள ஜபங்களை நீர் கேட்டு நாங்கள் நிறைவுடன் வாழ வழிவகை செய்ய வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடி கேட்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். சூரங்களின் இசையிலே தனிந்து சூரந்திடும் ராகங்களே, எல்லாம் இறைவனின் கொடைகளே, இதய நன்றிகள் ஏந்துங்களே. அன்பின் காணிக்கையா நம் நன்றி காணிக்கையா, அன்பின் காணிக்கையா இதய சூரங்களின் இசையிலே கனிந்து சூரந்திடும் ராகங்களே, எல்லாம் இறைவனின் கொடைகளே, இதய நன்றிகள் ஏந்துங்களே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற திருப்பலி எல்லாம் அல்ல தேவனுக்கு ஏற்றதாமல் இருக்க ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இரக்கத்துடன் எங்கள் பணியை கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாகி எங்கள் அன்பை வளர்ப்பதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறை
தேவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் நீர் திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்து உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். ஆகவே வானதூதர் அனைவரோடு சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவரனை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் பேரட் திரு எல் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உம் திரு அவையை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னி தாயான புனிதமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குகந்தோராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீப்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல்
உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தந்த அமைதியை ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களையெல்லாம் போக்குகின்ற செம்மறி. இவர் தருகின்ற விருந்துக்கு அழைக்க பெற்றிருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என்னாவில் ஆனந்த ராகம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என்னாவில் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என்னாவில் ஆனந்த ராகம். மனக்கோலம் காண விளக்கோடு உனை தேடினே. விழி இரண்டும் வேங்க நேரங்கள் நீல, நான் இங்கு உளம் வாடினே. எழில் கொண்ட மன்னாவும் மனக்கோலம் காண விளக்கோடு உனை தேடினே. விழி இரண்டும் ஏங்க நேரங்கள் நீல, நான் இங்கு உளம் வாடினே. வாராயோ நெஞ்சம் தாராய தன்
மன்றாடுவோமாக. ஆண்டவரை நலமளிக்கும் உமது செயல் எங்களை தீய நாட்டங்களிலிருந்து விடுவிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவை எங்களை நேரிய வழியில் வழிநடத்தி செல்ல கனிவிடன் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறை அன்பிலே வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சென்னி மகுட முடி புனை